ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபா விளாக். எங்கள் வீட்டு தேவதைக்கு என்னோட மருமகளுக்கு வந்து பெயர் வைக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். 1 மந்த் ஆச்சு. அதனால் வந்து நல்ல நாள் பார்த்து கிளம்பிட்டோம். எங்கள் ஊரில் வந்து காவல் காக்கிற தெய்வம் கருப்பசாமி கிட்ட தான் போய் முத அங்கே தான் கோயிலுக்கு போய் பேர் வச்சுட்டு வருவோம். அதனால் வந்து நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் ஹஸ்பண்டு, குட்டி பாஸு, அப்புறம் வந்து என் தாத்தா, அப்புறம் என் தம்பி ஒய்ஃபு, எல்லாருமே பாப்பா எல்லாருமே கிளம்பிட்டோம். அங்கே போகணுன்னு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போதே வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க முடியும் தான் எங்கள் தாத்தாலாம் வாங்கி கொஞ்சிட்டு இருந்தாரு கொல்ல பேத்திய. அப்புறம் எங்கள் அப்பா வாங்கிட்டு வீடியோ எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கொண்டு போயிட்டாரு. நான் அப்படிதான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்து குட்டி பாப்பா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கொடுத்த ட்ரெஸ் வந்து போட்டிருக்கா. எங்கள் குட்டி பாஸ் வந்து என்னோட நாத்தனார் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான். 2 பேரும் இப்படி சேஞ்ச் ஆகிதான். இது வந்து அவள் எப்பயோ எடுத்து கொடுத்துட்டா. இது வந்து நாங்கள் அவள் பிறந்தோடனே எடுத்து கொடுத்தோம். 2 தான் போட்டிருந்தாங்க. 2 பேருக்குமே ட்ரெஸ் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. அவன் பக்கத்தில் வந்து படுக்க போட்டோம். அவன் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் வந்து உட்கார வைக்கவும் அவளை பிடிச்சி அவளை காலை பிடிச்சி இழுத்துட்டான். எங்களுக்கே பயமாக போச்சு. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வேணான்னு சொல்லி தூக்கிடுச்சு. அப்புறம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். 3 கருப்பு சாமி இருக்குது. 3 சாமிக்கிட்டையும் வந்து பாப்பா வந்து படுக்க போட்டோம். அங்கே வந்து சத்தியபாலாவையும் உட்கார வச்சு ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்புறம் வந்து கடைசி எல்லா தீபாவளியும் முடிச்சு சாமியை வந்து தீபாவளி காட்டினாங்க. எல்லாத்துக்கும் விபூதியெல்லாம் பூசி விட்டதுக்கப்புறம் தீர்த்தம் வந்து தெளிச்சு விட்டாங்க. தீர்த்தம்லாம் தெளிச்சிட்டு அப்புறம் வந்து பாப்பாவும் கொஞ்சம் தான் வந்து சவுண்டு இதெல்லாம் கேட்கவும் அழுக ஆரம்பிச்சிட்டா. எல்லாத்தையும் இது மாதிரி தீர்த்தம்லாம் தெளிச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து எழுத்தில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து எங்கள் குலதெய்வ சாமி வந்து ஆல்ரெடி கருப்பண்ண சாமி. அதனால் வந்து இடத்துலையே வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஆதிராஷ்டிரி அப்படின்றதான் செலக்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டு குட்டி தேவதைக்கு வந்து ஆதிராஷ்டிரின்னு சொல்லி பேர் வச்சு எங்கள் அழகிக்கு வந்து பேர் எல்லாருமே சொன்னோம். காதல் எங்கள் அப்பா, தாத்தா எல்லாரையும் சொன்னோம். எல்லாருக்கும் புரியுற மாதிரி கூப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் எல்லாரும் பேர் வச்சுட்டு கோயிலை வந்து சுற்றி வந்தோம். ஒரு தடவை மட்டும் எல்லா சாமியும் வந்து கும்பிட்டுட்டு சுற்றி வந்து முன்னாடியில் கொடிமரத்துக்கு முன்னாடி பாப்பாவை படுக்க போட்டிருந்தோம். பாப்பாவை வந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நல்லா முழிச்சிருந்தா. நல்லா வந்து வேடிக்கை பார்த்துட்டு முழிச்சு கிடந்தா. அது இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அப்பா கூட நான் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தேன். நான், என் தம்பி எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோலாம் தான் எடுத்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே போயிருக்கோம். எங்கள் வீட்டில் குடும்பத்தோடு போயிருக்கோம். ஜாலியாக இருந்துச்சு. எல்லாரும் எடுத்துட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட், என் தம்பி நாங்களாம் மட்டும் ஒரு 5 பேர் மட்டும் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய இருக்குது காப்பீஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு எங்கள் குட்டி தேவதையை சமத்தை வந்து நாங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிட்டோம். ஆட்டோவில் தான் வந்திருந்தாங்க அவங்க. நாங்கள் வந்து வண்டியில் வந்திருந்தோம். அவங்க குட்டி பாசையும் வந்து ஆட்டோவில் அனுப்பி விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.